நான் தியானத்தை பற்றி சொல்ல போகிறேன். தியானத்தை நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி ஈஸியாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சோஃபாவில் கொஞ்ச நேரம் உட்காரலாம். சோஃபாவில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயில் ஒரு ஆசனத்தை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அங்கே உட்காரலாம். ஸோ இப்போ காலையில் நம்ம இந்த சோஃபாவில் உட்காரும்போதே, சும்மா இருக்கும்போதே மனசு அடங்கிடும். மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடங்கி மனம் சுவாசத்தில் தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் அங்கே போய் ஆசனத்தில் நம்ம உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதுகு தண்டு நேராக வச்சு நம்ம மெடிடேஷன் அப்படியே உட்காரும்போது நமக்கு ஒன்றும் பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்காது. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இதை நம்ம எப்போ தூங்கி எந்திரிச்சாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம தியானம் பண்ண முடியும். தியானம் பண்ணி அந்த தியானத்தை ஒரு பழக்கத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த தியானம் தூங்கி எந்திரிச்சோடனே நம்ம சும்மா இருக்கும்போது மனசு அமைதியாக இருக்கும். ஏன்னா நமக்கு தூக்கத்தில் மனசு ஆத்மாவில் இருக்குது. அப்புறம் எந்திரிச்ச உடனே மனசு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்ம சும்மாவே இருக்கிறனால மனசு அதுக்கு எந்த ஒரு இதுவும் எந்த ஒரு வேலையும் தரல அப்படின்னு மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அது இதாக அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம தியானத்தில் உட்காரும்போது மைண்டு தாட்லெஸ் தாட் அதிகமாக எதுவுமே இல்லாமல் அந்த சுவாசத்தில் தான் நிற்கும். சுவாசத்தை கான்சன்ட்ரேட் பண்ண பார்த்தோம்னா அது சம்திங் ஒரு ஆம்ப்ளிடியூட்டில் அந்த சுவாசம் இதாக இருக்கும். தாட்ஸ் ஒன்றும் பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் வராது. ஸோ இது தியானம் நம்ம ஒரு உட்கார்ந்தோம்னா நமக்கு ஒரு 1/2 hour இல்லை 1 hour கூட சாலிடாக நம்மளால் ஈஸியாக உட்கார முடியும். தென் அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இந்த மாதிரி தியானத்தில் உட்காந்துட்டு தென் அதுக்கப்புறம் ஆன்மீக புஸ்தகங்களை நம்ம படித்தோம் அப்படின்னா அது மனசில் நல்லா பதியும். அது நல்லா மனசில் பதியும். தென் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம நாட் ஓன்லி ஆன்மீக புஸ்தகமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவும் பாட புஸ்தகங்கள் இதாக இருந்தாலும் சரி, பொதுவாக ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது நல்லது தியானத்துக்கு அப்புறம். ஏன்னா அது நமக்கு தியானத்துக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் வெறுமையில் இருக்கும். அப்போ அந்த நேரத்துக்கு நம்ம என்ன புஸ்தகம் படிக்கிறோமோ அதை அப்படியே மனசு கேட்டு அதை கிரகிச்சு வச்சுக்கிறோம். தென் அது நமக்கு ஒரு இது தரும், ஒரு விவேகம் வைராக்கியம் இந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு உதவி செய்யும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தியானம் பண்ண என்னாகும் அப்படின்னா நமக்கு தூக்கத்தை ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். நைட்டு
இல்லைன்னா வந்து தியானம் பண்ணாமல் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த தூக்கம் ஒரு 10 மணி 11 மணி ஆனால் தூக்கம் ஜெர்க்காகும். ஆனால் தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு தியானம் பண்ண பண்ண அந்த தூக்கம் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. தூக்கம் அவ்வளோ ஈஸியாக வராது. நீங்கள் வந்து நைட்டு வந்து எக்ஸ்ட்ரா முழிச்சிருக்கலாம். எக்ஸ்ட்ரா முழிச்சிருந்து அது வந்து விழிப்புணர்வோடு இருக்க முடியும். நைட்டு இப்போ வந்து நான் நைட்டு 11 மணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 11 மணிக்கு மேலே தான் ஆச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த விழிப்புணர்வு வந்து நமக்கு வந்து வரும். அந்த அது நைட்டானாலும் நம்ம வந்து அந்த விழிப்புணர்வு கிடைக்கும். தியானம் செய்கிற தியானம் இந்த மாதிரி செஞ்சால் வந்து அந்த தியான சக்தியால் மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நமக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வந்து லேட்டாக கூட தூங்கிக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம லேட்டாக கூட தூங்கலாம். இப்போ நம்ம லேட்டாக தூங்கினாலும் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, நைட்டு வந்து நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா அடுத்து எந்திரிக்கிறது வந்து அந்த தூக்கம் தானாக கலைஞ்சு எந்திரிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அலாரம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து அந்த தூக்கங்கிறது வந்து என்னென்னா, நமக்கு பிரபஞ்ச சக்தி வந்து நமக்கு உள்ளே வர்றது. ஸோ அந்த சக்தி வந்து தானாக வர்ற வரைக்கும் ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு முழிப்பு வந்துடும். ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம தூங்கணும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், குழந்தைகள் வந்து காலையில் வந்து அவங்க வந்து நைட்டு லேட்டாக தூங்கினா காலையில் லேட்டாக தான் எந்திரிக்க முடியும். ஸோ அப்போ காலையில் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள எழுப்பக்கூடாது. அவங்க இவ்வளோ நேரம் தூங்குறாங்களோ தூங்கிட்டு அவங்களா எந்திரிக்கிற வரைக்கும் நம்ம இது பண்ணணும். ஏன்னா அப்படி தூக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து எழுப்பணும் அப்படின்னா அந்த சக்தி வந்து அவங்களுக்கு இதாகும், தேவையான சக்தி வந்து கிடைக்காமல் இருக்கும். தென் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, கல்விக்கூடங்களில் வந்து மதிய நேரம் வந்து தூங்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு அங்கே வேலையே மூளைக்கு தான் வேலை. அப்போ 4-5 பீரியடு, காலையில் 4 பீரியடு படிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க தூங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பாடத்தை கவனித்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து மெமரி வந்து தூங்கிட்டு ஒரு பாடத்தை கவனிக்கும் போது மெமரி வந்து நல்லா இதாகும், அவங்களுடைய அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பொதுவாக பார்த்தோம்னா மதிய நேரம் வந்து உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு அப்படியே தூங்கிட்டே தான் எல்லோரும் கவனிப்பாங்க. அது வந்து ஏன்னா நமக்கு அங்கே முக்கியமே வந்து பாடத்தை கவனிக்கிறது தான். ஸோ ஒரு பாடத்தை வந்து நம்ம வந்து நல்ல விழிப்புணர்வோடு இருந்தால் அவங்க பாடம் சொல்லித்தரவங்க நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்கும்போது நமக்கு டக்குன்னு உடனே புரியும். ஸோ அதனால் வந்து பள்ளிக்கூடம், காலேஜ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மதிய நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் பாடம் வந்து அவங்க கவனித்தாங்கன்னா இன்னும் ரிசல்ட்டு வந்து அவங்களுக்கு நல்லா வரும். ரிசல்ட்டு முக்கியம், ரிசல்ட்டு வந்து நல்லா வரும். ஸோ தியானம் வந்து இதுதான் வந்து முக்கியமான விஷயம். தியானம் வந்து நம்ம காலையில் எந்திரிச்சு அந்த மனசு அமைதியாக இருக்கும்போது நம்ம வந்து ஆரம்பிக்கணும். அது ஆரம்பித்தா தான் அது மனசு அமைதியாக இருக்கும்போது அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்புறம் வந்து நமக்கு அப்புறம் டெய்லி வந்து பழக்கமாயிரும். அந்த தியானம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சக்தி வந்து உங்களுக்கு தெரியும். அந்த தியானத்தால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். தூக்கமும் வந்து நமக்கு வந்து அந்த தூக்க டைம் வந்து ஜர்குலாம் ஆகாது.
தூக்கத்தை நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி இது பண்ண முடியும். கொஞ்சம் லேட்டாக இப்போ இது நைட்டு லேட்டாக கூட நம்ம தூங்குறதுனா நம்ம தூங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ நைட்டு வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னு வைங்க, நைட்டு ஒரு லாரி ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களாம் தியானம் பண்ணாங்கன்னா அந்த நைட்டு வந்து டிரைவிங் வந்து நல்லா விழிப்புணர்வாக பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ தியானத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது காலையில், ஏன்னா மனசு அமைதியாக இருக்கும்போது அது ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணால் அந்த தியான பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற நேரத்தில் வந்து நம்ம வேலை செஞ்சதுக்கப்புறம் நம்ம சாயந்தர நேரம் இந்த மாதிரி நம்ம தியானத்தில் ஐ மீன் தியானத்தை வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது இது எல்லாமே வந்து தியானத்தை வந்து அந்த தியானத்தை புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி காலையில் இது பண்ணி ஆரம்பித்தா தான் முடியும். அவங்க வந்து சாயந்தரம் இந்த மாதிரி ஆரம்பித்தாங்க அப்படின்னா அப்போ மனசு வந்து பல விவகாரங்களில் ஈடுபட்டு மனசு வந்து ஒரு இதாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம மனசை வந்து அந்த மனசை அமைதியுறதுக்கு வந்து ரொம்ப இதாகும். அது வந்து அது தேவையில்லாத ஒரு இது, அது ஒரு யூஸ்லெஸ். மற்ற நேரம் தியானம் பண்ணுறதுனா இப்போ இந்த மாதிரி அது ரொம்ப தியானத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க மேபி வேணால் பண்ணுறதுனா பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா ஒரு தியான பழக்கத்தை ஆரம்பிக்கணும். தியான பழக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறது வந்து முக்கியமான விஷயம். அதுக்கு தான் வந்து என்னுடைய அனுபவத்தை வந்து நான் சொல்கிறது. இந்த மாதிரி காலையில் வந்து மனசு அமைதியாக இருக்கும்போது ஆரம்பித்து அப்புறம் ஒரு நாள் பண்ணும்போது தென் அப்படியே டெய்லி உங்களுக்கு ஒரு இது வரும். தென் அதுக்கப்புறம் வந்து தியானம் பண்ணிவிட்டு ஆன்மீக புஸ்தகம் படிக்கும்போதும் இன்னும் வந்து உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் நல்லா பலப்படும். விவேக வைராக்கியங்கள் இதெல்லாம் வந்து நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.